ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பாத்ரூமில் விடாப்பிடியான கரைகளுக்காக கை வலிக்க தேய்ச்சி கஷ்டப்படுறீங்களா? ஸோ எவ்வளவு தேய்ச்சாலும் கரைகள் போகவே மாட்டேங்குதா? அப்படின்னா நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன் இந்த க்ளீனிங் மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க. ஸோ நம்ம ஆர்பிக்கை பயன்படுத்தும் போது வேறு எந்த கிளினிக் ப்ராடக்ட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணவே கூடாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் இந்த கிளினிக் ப்ராடக்ட்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்த்து கலக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் ஆபத்தான ஒரு ஃபார்ம் உருவாகுங்க, அதாவது கேஸ் உருவாகுங்க. அதனால் இந்த வீடியோ முழுசாக பார்த்தீங்கன்னா நான் முதல்ல எப்படி ஆர்பிக்கை யூஸ் பண்ண போகிறேன், எப்படி பாத்ரூமை க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்னு டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரியான இது ஒரு அவேர்னஸ் வீடியோவாக இருக்குங்க. கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வெல்கம் பேக் டு கலாவதி டிப்ஸ் சேனல். ஸோ நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்க, இதில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. கூடவே வரக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் ஓகே பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி அடுத்தடுத்து போகிற யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கூட வருங்க. ஸோ வாங்க நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு ப்ளீச்சிங் பவுடர் ஆட் பண்ணுறேங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு கோலப்பொடி யூஸ் பண்ணுறேங்க, கோல மாவு. அடுத்ததாக நம்ம வீட்டில் டிட்டர்ஜென்ட் பவுடர், துணி துவைக்க யூஸ் பண்ணக்கூடிய டிட்டர்ஜென்ட் பவுடர். அடுத்ததாக ஷாம்பு யூஸ் பண்ணுறேங்க. ஷாம்பு யூஸ் பண்ணதுக்கப்புறம் அடுத்ததாக நம்ம ஹேர்பிக் ஆட் பண்ணிக்கலாங்க. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வினிகர். ஹார்பிக் சேர்த்ததுக்கப்புறம் நான் வினிகர் ஆட் பண்ணுறேங்க. ஸோ இந்த தவறை மட்டும் இனிமேல் யாருமே செய்யாதீங்க. ஏன்னா நான் இது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஃபார்ம் ஆச்சுங்க, கேஸ் ஃபார்ம் ஆச்சு. அது நமக்கு நிறைய ஹெல்த்துக்கும் நல்லதில்லை, அது அந்த அளவுக்கு நமக்கு சேஃப் கிடையாதுங்க. அதனால் நான் செஞ்ச தவிர இந்த யாரும் செய்யக்கூடாது அப்படின்றதுக்காகவே இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தயவு செஞ்சு எந்த கிளினிக் ப்ராடக்ட்டோடு இந்த ஒரு கிளினிக் ப்ராடக்டை சேர்க்காதீங்க. அதுவும் முக்கியமாக ஹார்பிக்கோட இன்னொரு கிளினிக் ப்ராடக்டை சேர்க்காதீங்க. அது நமக்கு சேஃப் கிடையாதுங்க. அதனால் சேர்க்காதீங்க அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அடுத்ததான் நான் எப்படி இதை க்ளீன் பண்ண அப்படின்றதே காமிக்கலாங்க. அடுத்தபடியாக நான் ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணுறேங்க. நம்ம டூத் பேஸ்ட் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்றதையும் நான் சொல்கிறேங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நான் எப்படி க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்றதையும் பாருங்கள். இப்போ இந்த பேஸ்ட்டை நம்ம வச்சு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக நம்ம இந்த டேப்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த துரு கரைகளாக இருக்குங்க, அது விடாப்பிடியான கரைகளாக இருக்கும், போகவே போகாது. இந்த பேஸ்ட்டும் வினிகரும் சேர்த்து மிக்ஸ் பண்ண பேஸ்ட்டை நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுடலாங்க. நம்ம இதுக்காக கை வலிக்கு அழுத்தி தேய்க்க வேண்டியதே இல்லை. ஒரு வேஸ்ட்டான டூத் ப்ரஷை வச்சு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நான் காமிக்கிறேங்க. நான் இப்போ இதை ஊறுற டைமில் நம்ம பாத்ரூம் எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றதையும் காமிக்கிறேங்க. ஸோ இப்போ நம்ம ரெடி பண்ண பேஸ்ட்டை யூஸ் பண்ண போகிறதில்ல, ஹார்பிக்கு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி க்ளீன் பண்ண போகிறோம் அப்படின்றத நான் காமிக்கிறேங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நான் லைட்டாக ஹார்பிக் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சு நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணிட்டேங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ண லிக்விட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெடி பண்ணதுலேயே ஹார்பிக்கும் நம்ம வினிகரையும் ஸ்கிப் பண்ணிட்டோங்க. அதாவது கோலப்பொடி, ஷாம்பு, கொஞ்சமாக நம்ம சோப்பு பவுடருங்க, இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் நல்லா தூவி விட்டுட்டேங்க. அந்த ஸ்க்ரப்பர் மாதிரி இருந்துச்சுங்க. கோலப்பொடியில் இருக்கக்கூடிய அந்த கோல மாவு பார்த்திங்கன்னா ஸ்க்ரப்பர் மாதிரி, ஷாம்பூ நல்லா ஃப்ளேவர் ஸ்மெல்லாக இருந்துச்சு. இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த விடாப்பிடியான கரைகள் எல்லாம் போயிடுச்சுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், ஹார்பிக்கோட தயவு செஞ்சு எந்த ஒரு கிளினிக் ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணாதீங்க. அந்த ஹார்பிக்கில் இருக்கக்கூடிய அந்த லேபிளில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் அந்த ஹார்பிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். தேவையான அளவு மட்டும் பார்த்து க்ளீன் பண்ணுங்கள் போட்டு. ஸோ இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடியது கோலம் மாவு, அடுத்ததாக சோப்பு பவுடர், ஷாம்புங்க, இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி தான் போட்டு அவ்வளோ சூப்பராக க்ளீன் ஆகிடுச்சிங்க. பாருங்கள் எவ்வளோ விடாப்பிடியான கரைகள் எல்லாம் க்ளீனாக ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள். உங்கள் பாத்ரூமில் எவ்வளோ விடாப்பிடியான கரைகள், இந்த டைலில் இருக்கக்கூடிய கரைகள், டைல்லாம் கூட நான் மேலே அந்த ஃப்ளோர் டைல்லாம் கூட அப்படி தாங்க க்ளீன் பண்ணேன். இந்த ஷாம்பு, கோலப்பொடி, அந்த சோப்பு பவுடர் மிக்ஸ் பண்ணி க்ளீன் பண்ணாங்க. அவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுச்சிங்க இந்த டைல்லாம் கூட. இப்போ நம்ம ஊற வச்சுருந்தா டேப்பையும் நான் உங்களுக்கு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஊற விட்டுட்டேங்க. நான் உங்களுக்கு என்னென்னா, இப்போ நான் ஆல்ரெடி இந்த டேப்பே பார்த்திங்கன்னா மேலே சில்வர் கோட்டிங் இருக்கும், உள்ளே பித்தளை டேப்புங்க. அந்த சில்வர் மட்டும் நீங்கள் கவர் பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லா க்ளீன் ஆகிடுச்சுங்க. நான் வாஷ் பண்ணி காமிக்கிறேன். நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் லைட்டாக இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இப்போ நான் உங்களுக்கு வாஷ் பண்ணி காமிக்கிறேன். அந்த ஸ்டீல் மட்டும் நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஃபுல்லாக நல்லா பிரைட்டாக தெரியுது பாருங்கள் அந்த ஸ்டீல் மட்டும். ஸோ இந்த டேப்பு பார்த்திங்கன்னா பித்தளை டேப் தாங்க. ஸோ மேலே சில்வர் கோட்டிங். ஸோ அதனால தான் உங்களுக்கு இந்த மாதிரி தெரியுது. அந்த ஸ்டீல் மட்டும் பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய துருக்கரைகளை ரிமூவ் ஆகி நல்ல புதுசு போல் பளிச்சுன்னு இருக்குங்க. ஸோ இது மட்டும் இல்லைங்க, நம்ம பாத்ரூமெல்லாம் சூப்பராக டீப் க்ளீன் பண்ணி நல்லா சூப்பராக பளிச்சுன்னு மாற்றிட்டோம் இல்லைங்களா. ஸோ இப்போ நம்ம பாத்ரூமில் வரும்போது ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்ல ஒரு ஸ்மெல் வரணும் இல்லைங்களா. அதுக்கான ஒரு ஐடியாஸும் நம்ம பார்க்க போகிறோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு திரும்பவும் சொல்கிறாங்க, இந்த ஹார்பிக்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த ஹார்பிக்கில் லேபிளில் இருக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் படி லைட்டாக அப்ளை பண்ணி தேவையான அளவு மட்டும் போட்டு க்ளீன் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த ஹார்பிக்கோட எந்த க்ளீனிங்
ப்ராடக்ட்டையும் யூஸ் பண்ணாதீங்க, மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளோ முக்கியமான ஒரு வீடியோங்க, அவேர்னஸ் வீடியோ. அதனால் ஷேர் பண்ணி விடுங்க. பாருங்கள், நம்ம டைல் எல்லாமே அவ்வளோ சூப்பராக பளிச்சுன்னு ஆகிடுச்சிங்க. பார்த்தீங்களா, உங்களுக்கு பாத்ரூம் டைல், டேப், ஃப்ளோர் டைல் எல்லாமே அவ்வளோ சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடுச்சிங்க, பளிச்சுன்னு ஆகிடுச்சி. ஸோ நார்மலாக நம்ம இந்த சோப்பு பவுடர்லாம் போட்டு வாஷ் பண்ணும்போது வழுவழுப்பாக இருக்குங்க. இந்த கோலப்பொடியெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணும்போது ஸ்க்ரப்பராக இருந்துச்சுங்க, வழுக்கவும் செய்யாது, அவ்வளோ பளிச்சுன்னு இருந்துச்சு. ஸோ இனி நீங்கள் அழுத்தி கை வலிக்க தேய்க்க வேண்டாங்க. இந்த மெத்தடை ட்ரை பண்ணிங்கன்னா ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம பாத்ரூமை சூப்பராக ஒரு ஸ்மெல் வரதுக்காக ஒரு ஐடியா தாங்க, நாப்தலின் பால்ஸ் எடுத்துருக்காங்க. இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஐடியாவை நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது. அவ்வளோ சூப்பராக வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருந்துச்சு. இப்போ இதோட நம்ம இந்த நாப்தலின் பால்ஸ் பொடி பண்ணி எடுத்துருக்கோங்க. இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம கல்லுப்பு, தூள் உப்போட கல்லுப்பு சேர்க்கறது ரொம்ப நல்லா எஃபெக்டிவாக இருக்குங்க. கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ அப்படி உங்கள்கிட்ட கல்லுப்பு இல்லை அப்படின்னா தூள் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம ஒரு பாக்கெட் கம்ஃபர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் பாட்டிலில் வச்சுருக்கீங்கன்னா இந்த அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வந்து அதிகமான அளவு சேர்க்க வேணாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு லிக்விட் கண்டிஷனில் இருக்கணுங்க, ரொம்ப தண்ணியாக ஆகிடக்கூடாது. ஸோ இப்போ நம்ம பொடிச்ச அந்த நாப்தலின் பால்ஸையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ ஒரு சூப்பரான நம்ம ப்ராடக்ட் ரெடி ஆகிடுச்சு. இதுக்காக நம்ம அதிகமாக காசு கொடுத்து கடைகளிலும் வாங்க வேண்டாம். நான் கடையில் வாங்கி வச்ச ப்ராடக்ட் கூட பார்த்தீங்கன்னா அந்த வச்சு ஒரு நாள் மட்டும் ஃப்ளேவர் நல்லா இருந்துச்சுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளேவருமே இல்லைங்க, ஒரு ஸ்மெல் கூட கிடையாது. நான் ஆனால் வீட்டில் ரெடி பண்ண இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கலாங்க. நம்ம வீட்டில் வந்து யூஸ் அண்ட் த்ரோ கவர் நம்ம வாங்குற நிறைய பேக்கெட்டில் இருக்கும் இல்லைங்களா, இல்லை நீங்கள் சின்னதாக கவர் கூட கட் பண்ணி நீங்கள் ஹீட் பண்ணி சின்ன கவராக ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நீங்கள் மாஸ்க் இருந்தால் கூட அதில் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ நம்ம அந்த மிக்ஸ் அந்த கவரில் சேர்த்துக்கலாங்க. ஸோ நம்ம இதில் நாப்தலின் பால்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கரப்பான் பூச்சிகள், பள்ளி தொந்தரவுகள் கூட இருக்காதுங்க. ஸோ இப்போ இந்த கவரில் நீங்கள் ஓப்பன்லேயே இருக்கட்டுங்க. இப்போ சைடில் ஒரே ஒரு ஹோல் போட்டுக்கலாங்க. ஹோல் போட்டதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன்லேயே வச்சிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் ஸ்மெல் சூப்பராக இருக்குங்க. நம்ம கவரை வந்து க்ளோஸ் பண்ண வேணாம். இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டு நம்ம நூல் வச்சு செட் பண்ணிக்கலாங்க, கட்டிக்கலாம். ஸோ 2 சைடும் நீங்கள் நூல் கட்டுறதுனா கூட கட்டிக்கலாங்க. ஸோ நம்ம ஒரு சைட் கட்டினாவே போதும் அப்படின்றதுக்காக கட் பண்ணிக்கிறோங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதை நம்ம பாத்ரூமில் செட் பண்ணிடலாங்க. அவ்வளோ ஃப்ளேவராக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நீங்களும் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இனி கை வலிக்க தேய்ச்சி கஷ்டப்பட வேண்டாங்க. பாத்ரூம் அவ்வளோ பளிச்சுன்னு கண்ணாடி போல மின்னுங்க. ஸோ இது திரும்பவும் சொல்கிறாங்க, இது ஒரு அவேர்னஸ் வீடியோ. எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் தொடர்ந்து வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.